டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் UNDP நிறுவனம் உள்ளிட்ட சில நிறுவனங்களின் பங்கேற்புடன் இந்த மாநாடு நடைபெற்றது. Very soon, in a few days, we will be launching the GovPay platform. நாம் வெகு விரைவில் GovPay தளத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். இதனூடாக இளைஞர்களுக்கு அரசாங்கத்தின் கொடுப்பனவு சேவைகள் புரட்சிகரமான முறையில் வழங்கப்பட உள்ளன. இதனூடாக அரசு நிறுவனங்களும் எம்மை போன்ற பிரஜைகளும் அரசாங்கத்தின் கொடுப்பனவு தளம் தொடர்பிலான அறிவூட்டலும் மாற்றமும் ஏற்படுத்தப்படும். இந்தியா, பங்களாதேஷ் அல்லது வேறு தெற்காசிய நாடுகளில் உள்ள கட்டமைப்பினை விடவும் இலங்கையில் மாறுபட்டுள்ளது. அனைத்திலும் நல்லதும் கெட்டதும் உள்ளன. அத்துடன் சந்தர்ப்பங்கள் மற்றும் சவால்களும் உள்ளன. இளைஞர்கள் என்ற ரீதியில் டிஜிட்டல் உட்கட்டமைப்பின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பில் பெருமைப்படுவதுடன் டிஜிட்டல் உலகில் முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு இது பாரிய நடவடிக்கையாக அமையும் என்று நம்புகின்றேன். சாதாரணமாக ஒருவருடைய வருமானத்தையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கிடையே பாரிய இடைவெளி உள்ளது. தற்போது வெற்றிகரமாக டிஜிட்டல் தீர்வு இலங்கையிடம் இருக்கின்றது. எம்மால் கடவுச்சீட்டு அனுமதி முறை, வருமான அனுமதி பத்திர முறை, வாகன அனுமதி பத்திர முறைமை, வரி முறைமையும் இதனுள் அடங்கலாம். பொது மற்றும் தனியார் துறைகளில் வெற்றிகரமான டிஜிட்டல் கட்டமைப்புகள் உள்ளன. அனைத்து வலயங்களுக்கும் இலங்கையின் கையடக்க தொலைபேசி நிலையான தொடர்பாடல் துறை சிறந்ததொன்றாக காணப்படுகின்றது. எமது ஃபைபர் கட்டமைப்பு உயர்நிலையில் உள்ளது. இப்போதும் கூட அடையாள கட்டமைப்பு, அடையாள அட்டைகளை எடுத்துக்கொண்டால் நாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் 70ஆம் ஆண்டுகளிலிருந்தே நாம் அடையாள அட்டைகளை பயன்படுத்தும் நாடாக இருக்கின்றோம். தமக்கே உரிய அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை அல்லது உறுதி பத்திரத்தை வைத்திருப்பது என்பது எந்த ஒரு நபரும் பெருமைப்படக்கூடிய விடயமாகும். இதனூடாக எம்மை கட்டியெழுப்பக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று உள்ளது. எமது கொடுப்பனவு கட்டமைப்பும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்த வேண்டுமாயின் அதற்காக நாம் ஒரு படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டமைப்புகளுக்கு இடையிலான தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டால் நாம் அதில் அந்த அளவு முன்னேறவில்லை. தரவு பரிமாற்றம் அவ்வாறே உள்ளது. இதனால் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு மிக முக்கியமானது. இது திறந்திருக்கும், இது மக்களுக்கானது, இது கொள்கை சார்ந்தது. வீதி, மின்சார கட்டமைப்பு, நீர் கட்டமைப்பு உள்ளிட்ட எந்த ஒரு கட்டமைப்பு வசதியும் அபிவிருத்தி செய்யும் பொழுது அது ஒரு கட்டமைப்பினூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இதனூடாக அரசு நிறுவனங்களை போன்று தனியார் நிறுவனங்களும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்படும்.